உனக்கு 2 சான்ஸ் தரேன். தமிழ்நாட்டுல நீ யாருக்கு வேணுமாலும் போன் பண்ணு. ஓ மனசிலாயில கொடுத்து கொடுத்து திருச்சி இல்ல தினம் உங்க மாதிரி ஸ்லைட் பார்த்து சார் வீடியோ படம் பார்க்கறது ஸ்லைட் பார்க்கறாங்க. ஸ்லைட பார்க்க மாட்டேங்குது. சமோசா சாப்பிட்டு தொப்பை பெருசானதா தப்பிச்சவங்க. இது கான்ஃபரன்ஸ் ஹாலே கிடையாது. கேண்டீன்ல போய் ட்ரீட் பண்றாங்க. இவங்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது சார். இவங்க நம்பி நான் ஒரு மை ഓഫ് എൻജോയ് ചെയ്തിട്ട് പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മുടെ ക്യാപ്റ്റൻ വിജയകാന്ത് സാറിന്റെ രമണ മൂവിയിലെ ആ ഒരു ഇമോഷണൽ ഫ്ലാഷ് ബാക്കിന് ശേഷം വരുന്ന ഫൈറ്റിംഗ് കഴിഞ്ഞിട്ടുള്ള സീനാണ്. ഏകദേശം നമ്മൾക്ക് ക്ലിയർ ആയി സംഭവം എന്തുകൊണ്ടാണ് ഇദ്ദേഹം ഈ ഒരു സംഭവങ്ങളൊക്കെ ചെയ്തതെന്നുള്ളത്. അതായത് ആ ഒരു ACF-ന്റെ ഉത്ഭവം വരെ കാണിച്ചു തന്നു. അപ്പൊ ഇനി അങ്ങോട്ട് മറ്റുള്ള കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്യണമെന്ന് നമ്മളെ മറ്റേ നായിക പറയുന്നുണ്ട്. അപ്പൊ നമുക്ക് നോക്കാം അടുത്ത സീനിൽ എന്താ കാണിക്കാമെന്നുള്ളത്. നമുക്ക് നല്ല നേരെ സീനിട്ട് പോകാം. റെഡിയല്ലേ? യെസ്. കാരണം വെച്ചാൽ അത് എന്താണ് അതിനകത്തൊരു ചെറിയൊരു സക്സസ് ആവണ്ടേ. പിന്നെ മറ്റേ ആൾക്കൊന്നും പണി കൊടുത്തില്ല എന്നുള്ള പറയുന്നില്ല. അതെ, അപ്പൊ നമുക്ക് എന്തായാലും കാണാം. തുടങ്ങിയാലോ? ഇങ്ങനെ തന്നെ தம்பி என்ன யாரும் தெரியலையா? நீங்க இந்த வேலையில இருக்கிறது காரணமே நான் தான். நான் இந்த வேலையில இருக்கிறதுக்கு நீங்க காரணமா? ஆமாப்பா, இதுக்கு முன்னாடி இந்த வேலையில இருந்தவரை நாங்க தான் கொண்டோம். பேப்பர்ல நியூஸ் எல்லாம் வந்ததே, பாக்கலையா? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு கையெழுத்து இந்த ஃபைல்ல. ஓ அவ்வளவுதான், போயிட்டே இருப்போம். இல்லைன்னா கையெழுத்து போறதுக்கு ஒரு ஆபீசர் மறுபடியும் இந்த சேருக்கு வருவாரு. അന്ന് അങ്ങനെ പേടിപ്പിച്ചിട്ട് ഇതിനിടയിൽ അങ്ങനെ ഒരു സംഭവം ഉണ്ടായിരുന്നില്ലേ അന്ന്? പൈസ മേടിച്ചില്ലെങ്കിൽ കൊല്ലുന്നവര്. இதுக்கு போய் இதுல 3 லட்சம் இருக்கு, உள்ள கொண்டு வச்சுங்க. பணம் வேணாம், நீங்க போறோம். லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா? ஆனா பயம் ஒழியல. மட்டுமா தம்பிக்கு ஆயுசு கெட்டி. என்னால நம்பவே முடியலையா? மறுபடியும் பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போடுறாங்களா? என்னையா சொல்ற? பணம் வாங்கல, ஆனா கையெழுத்து போட்டான். இது ஆரம்பம் தானே, கொஞ்சம் கொஞ்சமா பழையபடி ஆக்கிடுறேன். இந்த விஷயத்த நான் எல்லாருக்கும் சொல்லணும். நான் அப்புறமா பேசுறேன். ഓ എങ്ങനെ ഇറങ്ങാൻ വേണ്ടിട്ട് എല്ലാവർക്കും വിളിച്ചറിയുന്നോ? யாரு? திண்டுக்கல் பகாலிக்க வீடு தானே? ஐயா நீங்களா? ஐயா இங்க 1 மணி நேரமா காணுமுங்க. எங்க போனாரு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலங்க. இங்க வந்தா நான் சொல்றேன். ஹலோ ஐயா, நாங்க சாமர பெரியவர்ல இருந்து பேசுறோம். ஐயா அங்க எதுவும் போன் பண்ணாங்களா? இல்லையே. 1 மணி நேரமா பெரியவரை காணோம். வாசல் செருப்பு கூட அப்படியே இருக்கு, ஆளை காணோம். அண்ணாக்குடி ஐயாவும் சேலத்துக்காரன் கூட 1 மணி நேரமா காணுமா? ஆபீசர்களை கடத்துனாங்களே, அவங்க இப்ப பெரிய மனுஷங்களை கடத்துறதா பேசிக்கிறாங்க. நீங்க கூட கொஞ்சம் அகதியா இருங்க ஐயா. ഇപ്പൊ മറ്റേതായില്ലേ, തിരിച്ച് കടത്താൻ തുടങ്ങിയില്ലേ? ആ കഴിഞ്ഞ ഫ്ലാഷ് ബാക്കിന് മുന്നുള്ള സീൻ അതല്ലേ കാണിച്ചേ? ഗുണ്ടകളെ പിടിക്കാനുള്ള മെയിൻ ഗുണ്ടകളെ അതിലേറ്റവും മെയിൻ ഗുണ്ട് ഇതാണ്. இவ்வளவு நாள் நீ தேடிக்கிட்டு இருந்தவ உன்னை தேடி வந்திருக்கேன்னு பாக்குறியா? ACF கேள்விப்பட்டிருக்கியா? 15 பேர்ல முதல் இடம் உனக்காக காலியா இருக்கு. ரேங்க் 1. என்ன பாக்குற? உன்னை காப்பாத்த யாராலையும் முடியாது. நம்ப முடியல இல்ல? உனக்கு 2 சான்ஸ் தரேன். தமிழ்நாட்டுல நீ யாருக்கு வேணுமாலும் போன் பண்ணு. ഓ മനസിലായില്ല. കൊടുത്ത് കൊടുത്ത് തിരിച്ച്. ஹலோ, நான் பத்திநாராயணன் பேசுறேன். ஏசி ரமணன் என்ன கடத்தி போக வந்திருக்கான். ஹலோ, உங்களுக்கு என்ன நம்பர் சார் வேணும்? கமிஷனர் ஆபீஸ் தானே? இல்லங்க, இது கமிஷனர் ஆபீஸ்ங்க. இது கமிஷனர் ஆபீஸ் தானே? இல்லங்க, இது கமிஷனர் ஆபீஸ்ங்க. யாரோ சரவணபவன் ஹோட்டலான்னு கேக்குறாங்க சார். இல்லங்க, ராங் நம்பர். சரவணபவன் ஹோட்டல் கேக்குறாரு. சாரி, ராங் நம்பர். ராங் நம்பர். என்ன ராங் நம்பர்னு சொல்லிருப்பாங்களே. பணத்தால மட்டும் எல்லாரையும் வாங்க முடியாது. பாம்பு மட்டும்தான் தான் பசிக்கு தான் குட்டியே சாப்பிடும். உன் மகன் செத்ததுக்கு அப்புறமாவது நீ மாறி இருக்கணும். ஆனா திரும்பி இருக்கிற நாட்டை பழையபடி நீ மாத்தணும்னு நினைக்கிற பாரு, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதா? ஓ தமிழ்நாடு பூரா 15 தாதாக்களை தூக்கிட்டாங்களா? அதுல அந்த அருப்பு ஓட்ட மீசக்காரன் தான் தொங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லி எத்தனை பேர் உதாரணம் அவங்களே தூக்கி பிற்பாடு கிடைக்கிற பொறிக்கு பசங்க கூட வாழை சுருட்டின்னு இருக்காங்கப்பா. இவ்வளவு பண்றது யாரு என்னன்னே தெரியலையே. சரணை பண்ணிட்டே இருக்காங்க, குடிக்க முடியலையே. அட நீ வேற, அவரை பிடிக்கிறதுக்கெல்லாம் வானத்துல இருந்து ஒருத்தன் இறங்கி வரணும். வானத்துல இருந்து இறங்கி
ഹിന്ദിയിലൊക്കെ അല്ലേ? പേരെന്തായിരുന്നു? ഹിന്ദിയിലൊക്കെ ചെയ്യുന്നത് നല്ല നല്ല റോൾ ചെയ്യുന്ന இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இது வரைக்கும் 3 ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, 3 ஆபீசர்ஸ் செத்து போயிருக்காங்க. ஆனா உங்க சைடுல இந்த ப்ராக்ரஸ் இல்ல. അതെന്തിനാ വോയിസ് കൊടുത്തത്? எல்லாத்தோட இப்ப 15 பிக் ஷாட் கத்துட்டாங்க. அதுல 2 பேர் எம்பி. டு யூ நோ தட்? சென்ட்ரல்ல நாங்க இத சச்சிக்கிட்டு இருக்கோம் நினைச்சீங்களா? അതെന്തിനാ വോയിസ് കൊടുത്തിട്ടുണ്ട്? ഹിന്ദിയിലും തമിഴിലും പറയുന്നുണ്ട്. സ്ട്രോങ്. പക്ഷെ ഇങ്ങനെ ഒരു ക്യാരക്ടർ ഉണ്ടെന്ന് പ്രതീക്ഷിച്ചില്ലല്ലോ. தமிழ்நாடு ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஓட்டுங்க. அவங்க பத்தி யாருக்காவது தகவல் தெரிஞ்சா ஒரு சின்ன துப்பு கொடுத்தா 20 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கும்னு போஸ்டர் அடிங்க. ഓ கரெக்ட் போலீஸ்காரங்க. கடந்த சில மாதங்களாகவே நடந்து வரும் இந்த கடத்தல் சம்பவம் பற்றியும் அதன் தலைவர் பற்றியும் உங்களுக்கு தெரிய வந்தால் ஏதேனும் துப்பு கொடுப்பீர்களா என்று பொதுமக்கள் சிலரிடம் கேட்டபோது கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாதையா? துப்பு கொடுக்க மாட்டோம். പൈസ ഒന്നും പ്രശ്നം. இப்பதான் ரேஷன் அரிசி கிருஷ்ணன் ஒழுங்கா போறானுங்க, அதுக்கு எடுக்க பாக்குறியா? அப்படின்னா அவருக்கு பொது மன்னிப்பு கொடுக்கலான்றீங்களா? தப்பே செய்யல என்ற அப்புறம் பொது மன்னிப்பு என்னத்துக்கு? ஊருக்கு நல்ல செய்யற பிள்ளைய நீங்க பிடிப்பீங்க, நாங்க துப்பு சொல்லணுமா? இந்த துப்பு எடுத்துன்னு போயா. ഓ തുപ്പ് തിരിച്ചു തുപ്പിട്ട്. நான் கேள்விப்பட்டிருக்கேன், தமிழ்நாடுல எல்லாரும் சென்டிமெண்டல் இடியட்ஸ், கிரிமினல்ஸ் ஹீரோவாக்கி பழகப்பட்டவங்க. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏய், நீ என்ன வெளியே போல? போயா வெளியில. வெளியே போ, வெளியே போ. வெளியே போறதுனால சார் இவ்வளவு கண்டுபிடி பிடிச்சனால இல்லனா ஜனம் உங்க மாதிரி சைடு பார்த்து சார் வீடியோ படம் பார்க்கறது சைடு பார்க்கறாங்க. சைடு பார்க்க மாட்டேங்குது. சமோசா சாப்பிட்டு தொப்பை பெருசா தான் மிச்சம் உங்களுக்கு. இது கான்ஃபரன்ஸ் ஆல கிடையாது. கேண்டீனால போய் ட்ரீட் பண்றாங்க. இவங்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது சார். இவங்களை நம்பி நான் ஒரு மை. ഓഫ് சாரி சார். രോഷം. மாசம் 30 நாள்ல 15 நாள் லீவ் போட்டு பாதி சம்பளத்தை நம்மள கண்டுபிடிச்சிருக்கேன். 1 டே லீவ். ஒரே ஒரு நாள் லீவ் கேட்டேன் சார். ரூம் ஓடி வெளிய போறேன். ஆபீஸ்ல ஓடி போறேன். சொல்லல இந்த ரப்பர் மூஞ்சி இந்த தஜோ தட்டி போ தலையா சார் நீங்க. ஹோல்ட் யுவர் டங் கேஸ். சார் முடியாது சார். இஷ்டத்துக்கு பேசாத. Shut up, please. Shut up. Shut up. சொல்லு. சார் இது மிகப்பெரிய நெட்வொர்க். டெரரிஸ்ட் பவர் இல்ல, ஸ்டூடண்ட்ஸ் பவர். ഞാൻ പറഞ്ഞു അങ്ങനെ കണ്ടുപിടിച്ചിട്ടല്ലോ കുറെ. ഭയങ്കര സ്ക്രീൻ ലുക്കില്ലേ? ആ ഒരു പഞ്ചാബി ലുക്ക് കോളേജല്ലേ. Oh my God. 90% கேஸ் முடிச்சிட்டியே. இதுக்கு மேல என்ன? ஒரே ஒரு நாள் லீவ் கொடுங்க சார். அந்த நேஷனல் காலேஜ் போய் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பிடிச்சிரு. லீவ் எதுக்குயா? டியூட்டில போலாம். ഓ உனக்கு நான் ஜீப் போடுறேன். வா. ഉനക്ക് ഞാൻ ജീപ്പ് ഓട്ടുറേന്ന് മനസ്സിലായ? റെസ്പെക്ട് ഒന്നുണ്ടോ നല്ല ആള് വന്നപ്പോ? കോളേജ് പ്രൊട്ടസ്റ്റ് ചെയ്യാനായിരിക്കും ചിലപ്പോ. അങ്ങനെ ജീപ്പ് പഠിച്ചറിയോ? ആ അടുത്ത ആൾക്കാരല്ല. ஒரு முக்கியமான விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. உள்ள போகணும். வழி விடுங்க. எதுக்கு? இருக்கிற ஒருத்தரையும் பிடிச்சி உள்ள போடவா? இவ்வளவு நாள் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு நல்லது பண்றாங்க சந்தோஷப்பட்டு இருந்தோம். ஆனா என் காலேஜ் இருக்க ஒருத்தர் தெரிஞ்சோடனே பெருமைப்படுறோம். எங்களை மீறி ஒரு போலீஸ் உள்ள போக முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. கடத்தல் நடந்த இன்னைக்கு 2வது நாள். கொஞ்சம் லேட் பண்ண கூட நாளைக்கு அதுல ஒருத்தர் கொன்னுடுவாங்க. யார கொல்லுவாங்க? காமராஜரியா, நேருவியா? இல்லையே, ஒரு தேர்ட் கிரேட் ரவுடி தானே கொலை பண்ண போறாங்க. நியாயமா பார்த்தா அந்த வேலையை நீங்க செய்யணும் சார். நீங்க தான் தப்பு பண்றவங்க தவிர எல்லாருமே பிடிப்பீங்க. இப்போ நாங்க உள்ள போகணும். ஸ்டூடெண்ட்ஸ்ல கடைசி மொத்த உயிரோடு இருக்க வரைக்கும் அது நடக்காது. என்ன பண்ண போறீங்க? சிட்டில இருக்கிற மொத்த போலீஸையும் வரவழைச்சு இவங்களை அடிச்சு வேட்டு போறேன். சார், ஆளுங்கட்சிக்காரங்க அடிச்சீங்கன்னா ஆளுங்கட்சிக்காரங்க திருப்பி அடிப்பாங்க. எதிர்கட்சிக்காரங்க அடிச்சீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க திருப்பி அடிப்பாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வச்சீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திருப்பி அடிக்கும். அவங்க பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கு சார். உங்க ஊர்ல யார் பின்னால கூட்டம் இல்ல? சென்டிமெண்டல் இடியட்ஸ். எதுக்கு எடுத்தாலும் கூட்டம். எல்லார் பின்னால கூட்டம். அதான் 10 பேர் பின்னால நின்னா தமிழ்நாடு பிரிக்கணும்னு சொல்றான். 100 பேர் பின்னால நின்னா இந்தியாவை பிரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஹலோ,
சந்தர் சிங் ஓவர். காலிங் ஃபார் மைத்ரி. அந்த பத்திரிநாராயண கொலை பண்ணிட்டாங்க சார். வழக்கமா 3ஆம் நாள் கொல்றவங்க இந்த தடவை 2ஆம் நாளே கொன்னுட்டாங்க. ரசீட் ஸ்டாண்ட் உடனே வாங்க சார். ஓவர். பத்திரிநாராயணன் இருக்கும். ആ റിവെഞ്ച് തരുന്നല്ലേ ഏകദേശം ഇവിടെ. പോലീസ് എൻട്രി അൺഎക്സ്പെക്ടഡ് ആയിരുന്നു. ഓ இவனுக்கு போய் சல்யூட் அடிச்சுட்டோமே. സൈഡ് പ്ലീസ്. ആൾക്ക് മറ്റേ വില വന്നു ഇപ്പൊ. മറ്റേ പോലീസുകാരല്ലേ വണ്ടി ഓടിക്കുന്നത്. ചവന്റെ ആളെ തപ്പത് അവിടെ छोड़ूंगा नहीं उसे और उसे पकड़े बिना यहाँ से जाऊंगा भी नहीं. मैं उसे बता दूंगा कि जल्द सिंह क्या चीज है. என்ன சிரிப்பு? சந்தோஷமா இருக்கு சார். क्या 3வது நாள் கொல்ல வேண்டியவனே 2வது நாளே கொன்னுட்டாங்க. இது உனக்கு சந்தோஷமா இருக்கு? நாம ஜெயிச்சிட்டு இருக்கோம் சார். ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோமா? வழக்கமா 3வது நாள் கொல்றவங்க இந்த தடவை 2வது நாளே கொண்டுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம போயிட்டு இருக்கிற ரூட்டே கரெக்ட்னு அர்த்தம். அவங்க நம்ம கைக்கு ஏற்ற தூரத்துல தான் இருக்காங்கன்னு அர்த்தம். 3வது நாள் மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்துல தான் 2வது நாளே கொண்டுட்டாங்க. சோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது நம்ம பண்ணிட்டு இருக்க ஒர்க்கு இன்னும் ஃபாஸ்ட் பண்ணணும். அதான் காலேஜ்க்குள்ள போக முடியலையே. தேவையில்லை சார். இது ஒரு ஐடியா இருக்கு. நேரா யூனிவர்சிட்டி போறீங்க. அங்க நேஷனல் காலேஜ்ல படிச்சுட்டு வெளில வந்த லிஸ்ட் எல்லாம் வாங்குறீங்க. அவங்க எல்லாம் இப்ப எந்தெந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. உங்க அத்தனை பேரையும் உடனே அரெஸ்ட் பண்றீங்க. ஓகே? समझ में नहीं आ रहा सीनियर कौन है? ये कि मैं ये मुझे ऑर्डर दे रहा है या मैं इसे? என்ன சார்? இல்ல யார் சீனியர் யாருக்கு ஆர்டர் போடுறதுன்னு தெரியலையே. Now listen carefully. அந்த நெட்வொர்க்ல இருக்கிற அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி ரெட் ரூம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அடிக்கிற அடியில அவங்கள ஒருத்தர் ஆவதோ அவன் பேர் சொல்லுவோம். ഓ പഠിക്കാൻ തുടങ്ങാമല്ലോ. ലെങ്തി സീനായിരുന്നു കുറച്ച്. പക്ഷെ നല്ല മാത്രല്ല പക്ഷെ സംഭവം എന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഇനിയിപ്പോ വരാൻ പോകുന്ന വെച്ചാൽ മറ്റേ റെഡ് റൂം ട്രീറ്റ്മെന്റ് എന്നൊക്കെയാ പറയുന്നത്. അതായത് നല്ല അടി കൊടുക്കും. നമ്മള് തളപതിയിലൊക്കെ കണ്ടിട്ടില്ലേ ആ ഒരു സംഭവത്തിലുള്ള സ്റ്റൈലായിരിക്കും. മറ്റേ കെട്ടിയിട്ടും പിടിച്ചൊക്കെ അടിക്കാൻ സാധ്യതയുണ്ട്. കാരണം എങ്ങനെയെങ്കിലും ആ പേര് പറയിക്കാനാണ് അവർ നോക്കുന്നത്, ആരാണ് ഇതിന്റെയൊക്കെ പിന്നിൽ എന്നുള്ളത്. ശരിക്കും ആ ഒരു പോലീസുകാരനാണ് ഈ ഒരു സംഭവം ഉരുത്തിരിഞ്ഞ് നമുക്ക് കാരണം നമ്മളറിയില്ല ആ ഒരു കോൺസ്റ്റബിള് ശരിക്കും അങ്ങനെ നിന്ന് ഡ്രൈവർ അല്ലേ ശരിക്കും ജീപ്പിന്റെ ഡ്രൈവറാണ് അദ്ദേഹം. ശരിക്കും എല്ലാം കണ്ടുപിടിച്ചിട്ടും അദ്ദേഹത്തിനൊന്നും പറയാൻ പറ്റുന്നുണ്ടായിരുന്നില്ല. ഇപ്പൊ കറക്റ്റ് ഒരു പോലീസുകാരൻ വന്നപ്പോൾ എല്ലാ സാധനങ്ങളും പറയാൻ വേണ്ടി പറ്റി. ആൻഡ് അവര് തമ്മിലുള്ള കോമ്പിനേഷൻ സീനും നല്ലൊരു രസമുണ്ടല്ലോ. ആ സംസാരിക്കുന്ന പ്രത്യേകിച്ച് നോർത്തിലുള്ള ഒരു പോലീസുകാരനും കൂടി വരുന്ന സമയത്ത് അതിന്റെ ഒരു സംഭവം അടിപൊളിയായിട്ടുണ്ട്. അത് മാത്രമല്ല അതിന് മുന്നേ ഒരു ഡയലോഗിലുണ്ടായിരുന്നു. അതായത് ഇനി ഈ ആളെ പിടിക്കണം എന്നുണ്ടെങ്കിൽ വാനത്തുനിന്ന് ആരെങ്കിലും വരണം എന്നാണ്, ആകാശത്തുനിന്ന്. കറക്റ്റ് ആ ഫ്ലൈറ്റിൽ തന്നെ പുറത്തുനിന്ന് വരികയും ചെയ്തു. നല്ല എൻട്രി ആണ്. കറക്റ്റ് പെയറിനെയാണ് ഈ പോലീസുകാരന് കിട്ടിയത്, രണ്ടുപേരെയും അങ്ങനെ കിട്ടിയത്. പക്ഷെ ഇനിയിപ്പോ സംഭവം എന്താ വെച്ച് കഴിഞ്ഞാൽ മറ്റേ സംഭവങ്ങളൊക്കെ ചെയ്യുമ്പോൾ ഇയാളുടെ പേര് ഓൾറെഡി പുറത്ത് വരും. അപ്പൊ ഇനി എങ്ങനെയാ സംഭവങ്ങൾ വരാൻ നോക്കുന്നത്? ഏകദേശം എനിക്ക് തോന്നുന്നു ക്ലൈമാക്സിലോട്ട് ഭയങ്കരമായിട്ട് മുറുകുന്ന പോലെ ഇല്ലേ. കാരണം വെച്ചാൽ ഇപ്പുറത്തും കുറച്ചും കൂടി സ്ട്രോങ് ആയിട്ടുണ്ട്. കാരണം ഇത്രയും കാലം ആ കോൺസ്റ്റബിൾ ഒന്നും പറയാൻ പറ്റില്ലല്ലോ. ഇപ്പൊ പറഞ്ഞതും കൂടി കുറച്ചും കൂടി അവർ വഴിയിലോട്ട് എത്തിയിട്ടുണ്ട്. ആ ഒരു പോലീസുകാരൻ പറഞ്ഞില്ലേ അതായത് 3 നാളിലോ സംഭവം ഇപ്പൊ 2 നാളിലോട്ടാക്കി. കുറച്ച് പേടിച്ചിട്ടുള്ള സംഭവമുണ്ട്. അപ്പൊ എന്തായാലും നല്ലൊരു മാസ് സംഭവത്തിലോട്ട് വരാൻ വേണ്ടി പോകുന്ന പോലെ ഉണ്ട് സീന്. ആൻഡ് മറ്റേ റിവെഞ്ച് എടുത്തത് നന്നായി. അതാണ് സംഭവം. കാരണം നമ്മൾ ആദ്യമേ തന്നെ എടുക്കണം. അതായത് ഫ്ലാഷ് ബാക്ക് കഴിഞ്ഞപ്പോ തന്നെ എന്തുകൊണ്ട് എടുത്തില്ല നമുക്ക് വന്ന ഒരു ചോദ്യം തന്നെയായിരുന്നു. അപ്പൊ എന്തായാലും വെയിറ്റിംഗ് ഫോർ നെക്സ്റ്റ് സീൻ. ബൈ ബൈ.